வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன் கண்ணதாசன் வீட்டு கைமத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சோயால ஒரு கோலா உருண்டைங்க. சோயால கோலா உருண்டை சூப்பராக வரும். இது சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாஸ் வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் ரசம் சாதம் வச்சு அதுக்கு இதை மட்டும் தொட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நான் அந்த பிஞ்சு கருவேப்பிலையாக எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் கொஞ்சம் கரம் மசாலா, இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இப்போ இதை வதக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கணுன்னு ஒரு தக்காளி, குட்டி தக்காளிங்க, இவ்வளோண்டு தக்காளி, ஒரு தக்காளி. இதோட கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் தக்காளி மட்டும் குழையட்டும். இந்த அளவுக்கு வதக்கலாங்க. முந்திரி பருப்பு உடைச்சது தான் ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ மீன் மேக்கருங்க, நல்ல ஒரு பெரிய கைப்பிடி எடுத்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டுடலாம். இதில் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கலந்தோடனே இதை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆற வச்சுக்கலாம். முதல் மிக்சியில் வதக்குனதை ஃபுல்லாக மிக்சியில் மாற்றிருக்கேங்க. இதை இப்போ ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டேன். இதை அரைச்சதை இப்போ வலிச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் கொத்தமல்லி பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன். இதோட சேர்த்து பவுலில் மாற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இந்த மாவு ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதில் அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு காரம் எடுக்கும். இப்போ இந்த மாவுக்கு காரம் வேணுன்றதால 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில். இப்போ இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தியாக இதில் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றாம தாங்க அரைச்சி எடுக்கணும். தண்ணியே ஊற்ற வேணால். நீங்கள் அரைச்சிங்கனாவே ஒரே அறையில் அரைஞ்சிரும். இது எனக்கு ஈரம் கொஞ்சம் கையில் படுது, அதனால இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு இல்லைன்னா சப்புன்னு ஆயிரும். இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்க, குட்டி குட்டி உருண்டையா இதை போட்டு எடுத்துடலாம். பாருங்க எப்படி வேகுது பாருங்க. இதை வறுத்து எடுத்து சும்மா கூட நீங்கள் சாஸ் ஊற்றியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கும் நீ வச்சுக்கலாம் இது சைட் டிஷ்ஷாக. இப்போ சோயா கோலா உருண்டை எப்படின்னு பார்த்தோம். சோயா கோலா உருண்டை எப்படின்னு பார்த்தவங்க சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிட்டனால நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் பெரிய உருண்டையாக வேணாலும் நீங்கள் அதை உருட்டிக்கலாம். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா சாஸ் வேணால் ரசம் சாதத்துக்கு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க ரசம் சாதத்துக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.